லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவினை அல்லாஹ் நமக்கு ஏன் கற்றுக் கொடுத்தார்? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது இல்லாமல் வேறு எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. ரப்பி அல்லாஹ்னு சொல்லலாம், அல்லாஹும்ம ரப்பின்னு சொல்லலாம், எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. லா இலாஹா இல்லல்லாஹ் ஏன் அதை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொல், அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்ததுடைய காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைய காலத்தில் இலாகாக தன்னை ஆளுகின்ற ஒரு வஸ்துவாக மனித சமுதாயம் பலவற்றை சொல்லிக் கொண்டிருந்தது. மிகவும் பவர்ஃபுல்லான சூரியனை பார்த்தால் அது ஒரு கடவுளாக இலாக சொல்லிக் கொண்டிருந்தான். சூரிய பகவான் என்பதாக சொன்னான். பறந்து விரிந்த பூமியை பார்த்து கடவுள் என்று சொன்னான், பூமி மாதா என்று சொன்னான். இப்படி அவன் காணுகின்ற பிரம்மாண்டமான பொருள்களை எல்லாமே அல்லாஹ் இலாஹ் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில் தான் அல்லாஹு தாலா இந்த கலிமாவை அறிமுகப்படுத்தினான். லா இலாஹ, எதுவுமே இலாஹ இல்லை. நீ நினைக்கின்ற, நீ கற்பனை செய்து கொண்டிருக்கின்றே இலாஹ கிடையாது. சூரியனோ சந்திரனோ பூமியோ நீ பார்க்கின்ற எந்த பொருளும் இலாஹ கிடையாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இதுதான் அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான். அப்ப அந்த கலிமாவுடைய புரிந்து நாம் சொல்ல வேண்டும். கலிமாவுடைய மகத்துவத்தை புரியாமல் தான் நிறைய மக்கள் தடிமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். கலிமாவுடைய அந்த அர்த்தத்தை புரிந்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் உண்மையின்களாக முஸ்லிம்களாக நிச்சயமாக வாழ முடியும். சில மக்கள் பார்த்தால் கலிமாவின் ஒரு பகுதி எடுப்பார்கள், இன்னொரு பகுதி விட்டுவிடுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க சில மக்கள். அது கலிமாவுடைய சரியான முறையாக அல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை ஏற்றுக்கிட்டான். அதாவது மக்காவுடைய காஃபிர்கள் பல இலாஹ்களை, பல கடவுளை வணங்கி இருந்தாலும் அல்லாஹ்வையும் அவன் இலாஹா ஏற்றிருந்தான். குர்ஆன் ஷரீஃபில் நிறைய வசனங்கள் வரும். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், ஒரு ஐன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த். இந்த மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இந்த வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்டு பாருங்கள். அல்லாஹ். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாங்க. அவன் யாரை ஏற்றுக்கல? முஹம்மது ரசூலுல்லாவை ஏற்றுக்கல. இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாவை புறக்கணிக்கின்ற ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கின்றது. கையிலும் பார்க்க முஹம்மது ரசூலுல்லாவை புறக்கணித்து விட்டு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது, முஸ்லீமாக இருக்கவும் முடியாது.